கார்த்திக், பவித்ரா, அன்பு, கண்மணி 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்துட்டு, "இன்னைக்கு போட்டிங் போகலாங்க, எல்லாரும் சேர்ந்து" அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி, "போட்டிங்கா? செம்ம ஜாலியா இருக்குமே! போலாம், போலாம்" அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "இல்லையே எனக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கொஞ்சம் வேலை இருக்குது கண்மணி. என்னால வர முடியாதே, கொஞ்சம் லேட் ஆகுமே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "அப்பன்னா போக முடியாதா?" அப்படின்னு வருத்தப்படுறாங்க. வந்துட்டு, "அப்பன்னா போட்டிங் போக முடியாதா?" அப்படிங்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "நீ வேணா அவங்க கூட போயிட்டு வா கண்மணி" அப்படிங்கிறாங்க. "நீங்க வரலன்னா நான் போகல" அப்படின்ட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பவித்ரா வந்துட்டு, "அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு இப்ப வெண்ணிலாவ அனுப்பி விட்டுருங்க. உங்கள அசிஸ்ட் பண்றதுக்கு தானே வெண்ணிலாவ பாட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்பனா அந்த வேலையெல்லாம் நீங்க வெண்ணிலா கிட்ட சொன்னீங்கன்னா, வெண்ணிலாவே முடிச்சுடுவாங்க. நம்ம 4 பேரும் ஜாலியா போட்டிங் போயிட்டு வந்துரலாம்" அப்படிங்கிறாங்க. உடனே பவித்ரா ஒவ்வொரு நேரத்துலயும் நல்லா யோசிக்கிறாங்களே அப்படின்ட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வெண்ணிலாகிட்டயே சொல்லிட்டு வெண்ணிலாவே அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ட்டு அன்பு வந்து வெண்ணிலா கிட்ட ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற வேலைய சொல்றாங்க. "நீங்க போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்ணிலா, "என்ன இவங்க நம்மள கழட்டி விட்டுட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா செம கடுப்பா இருக்கிறாங்க. உடனே பவித்ராவ பார்க்குறாங்க. இதெல்லாம் இவளோட வேலை தானே! இவ எதுக்கு இப்படியெல்லாம் அன்புகிட்ட சொல்லணும்? இவ வேலைய பார்த்துட்டு போக வேண்டியது தானே! அப்படின்ட்டு வெண்ணிலாவுக்கு செம கடுப்பு. அன்பு, கண்மணியும் போட்டிங், சைக்கிளிங்ன்னு செம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க வெண்ணிலா ஃபெஸ்டிவல்ல இருக்கிறாங்க. வெண்ணிலா அந்த அன்பும், கண்மணியும் சேர்ந்து போகக்கூடாதுன்னு நெனச்சா, அந்த பவித்ராக்கு எடுத்து விட்டுட்டா. அந்த பவித்ரா எப்படியோ நம்மள ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி விட்டுட்டா. அவளுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம நேரடியா கண்மணி கிட்ட தான் இனிமேல் பேசணும். இந்த அன்பு கண்மணி கிட்ட என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அது நடக்க மாட்டுக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா தான் டைரக்ட்டா கண்மணி கிட்ட போய் சொல்லணும். அன்பு லவ் பண்ணது என்னதான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா தான் அன்புக்கு புரியும். அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்? நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.